அடுத்ததா பாத்தீங்கன்னா ஸ்லீவ் தான் நம்ம வந்து கட் பண்ண போறோம். ஸ்லீவுக்கு பாருங்க இந்த மாதிரி நம்ம 4ஆ வந்து மடிச்சு போட்டுக்கலாம். இத பாத்தீங்கன்னா கீழ் பக்கமா வச்சுக்கலாம், இத மேல் பக்கமா வச்சுக்குருவோம். இப்ப கீழே தச்சு படிமான தையல் போட நம்ம வந்து 1 இன்ச் வந்து சேர்த்துக்கலாம். இப்ப ஸ்லீவோட முழு உயரம் பாத்தீங்கன்னா 6 இன்ச்சு. ஸ்லீவ் இணைக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா 1/2 இன்ச். ஓகேங்களா? இப்ப ஆம்கோல் ரவுண்டுல பாத்தீங்கன்னா ஒரு பகுதி நம்மளுக்கு 8.5 இன்ச். ஓகேங்களா? ஸ்லீவ் அகலம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு தேவைப்படும் முக்கியமான அளவு எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆம்கோல் ரவுண்டு தான். இந்த ஆம்கோல் ரவுண்டு பாத்தீங்கன்னா 17 இன்ச் வருதா, அதுல பாதி அளவு நம்மளுக்கு 8.5 இன்ச். பாருங்க, இந்த 8.5 இன்ச்சை வந்து நம்ம ஒரு அளவு வந்து குறிச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா பாத்தீங்கன்னா தையலுக்கு ஒரு 2 இன்ச் எடுத்துக்கணும். உடம்பு பகுதியில நம்ம 1.5 இன்ச் எடுத்துக்கிட்டோம் அந்த பின் துண்டு குறிக்கும் பொழுது. இந்த ஸ்லீவுக்கு பாத்தீங்கன்னா 1/2 இன்ச் சேர்த்து நம்ம 1.5 இன்ச்சுக்கு பதிலாக 2 இன்ச் நம்ம வந்து குறிச்சுக்கணும். இப்ப இந்த ஆம்கோல் ரவுண்டு போடணும்னா இதோட ஹைட் பாத்தீங்கன்னா 3.5 இன்ச். இதுக்கு பாத்தீங்கன்னா வளைவு போட ஒரு 2.5 இன்ச். இப்ப இந்த இடம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து 1 இன்ச்சை வந்து லெஸ் பண்ணிடலாம். இதுவும் கை கட்டிங் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். இதை வந்து இப்ப நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்ப ஸ்லீவுமே பாருங்க ஈஸியா நம்ம வந்து கட் பண்ணி முடிச்சிட்டோம். கட் பண்ணும் போது இந்த இடத்துல நம்ம வந்து லைன் போட்டுக்கிட்டீங்கன்னா புதுசா பழகுறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்.